வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு 24x7 லைவில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு தர்ஷா குப்தாவோட. ஸோ விஷாலை இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னா எல்லாத்தையும் குட் நைட் சொல்லிட்டு வந்தார். தர்ஷா குப்தா வந்து அந்த கிச்சன் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ தர்ஷாட்ட மட்டும் குட் கேம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே தர்ஷா என்ன குட் கேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே ஏமா நான் குட் நைட் எல்லாருக்கும் குட் நைட் சொன்னேன், உன்ட்ட வந்து குட் கேம்னு சொன்னேன், அதுக்கு ஏன் கொஸ்டின் கேட்குறேன் என்ன குட் கேம்னு அப்படின்னு. இல்லை எனக்கு குட் கேம்னு என்கிட்ட மட்டும் சொல்கிறேன், என்னன்னு சொல்ல அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடு அப்படின்னு வந்து விஷால்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அங்கிட்டு சாச்சனாலாம் பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஏமா குட் கேம்னு சொன்னால் அதை அனுபவிக்கின்றது தானே, அதுக்கு ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குற. இப்போ வந்து டைட்டில் வின் பண்ணும்போது உனக்கு வந்து கப்பு கொடுத்தாங்கன்னா எதுக்கு கப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்பியா அப்படின்னு வந்து விஷால் வந்து தர்ஷாட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேனே அப்படின்னு. அப்போ ஏன் இப்போ மட்டும் வந்து கேட்குற அப்படின்னு. இல்லை எனக்கே தெரியும், இல்லை நான் ஏதாவது பண்ணியிருந்தா தானே அந்த மாதிரி கப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ நீ எதுவுமே பண்ணலையா குட் கேம்னு சொன்னதுக்கு அப்படின்னு. இல்லை நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு வந்து தர்ஷா குப்தா சொல்கிறாங்க. உடனே விஷால் சொல்கிறான், பாரு நீயே ஒத்துக்கிட்ட எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து விஷால் வந்து ஃபன்னாக சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே தர்ஷா வந்து ஆமாம் நான் தான் எதுவுமே பண்ணலையே, அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன் குட் கேம்னு சொல்கிறேன்னு கேட்குறேன் அப்படின்னு வந்து தர்ஷா வந்து கேட்குறாங்க. அங்கிட்டு வந்து ஃபன்னாக பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து தர்ஷாட்ட சொல்கிறான், இதை தாம்மா நீ 3வது வீக்லேயே பண்ணிகிட்டு இருந்த, இப்போ ஒழுங்காக குட் கேம் விளாண்டுருந்தா வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்கல்ல, திருப்பி இப்போ வந்து ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்கிறீ அப்படின்னு வந்து கேட்டு ஃபன்னாக பயங்கர ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ சாச்சனா சொல்கிறாங்க விஷால்கிட்ட போய், விஷால் உன் மனசில் வந்து யாரும் என்டர்டெய்னர்னு வந்து திணிக்கலை, நீ உண்மையிலே என்டர்டெய்னர் தான் அப்படின்னு வந்து சாச்சனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து விஷால் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன அடுத்து நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ.